அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல நம்ம ஜனவரி 2026க்கான முக்கியமான கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்க போறோம். ஸோ வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க. ஃபர்ஸ்ட் இது பாருங்க. சமீபத்தில் எங்கு இரட்டை அடுக்கு மின்சார பேருந்து அறிமுகப்படுத்தப்பட்டது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ நம்ம சென்னையில தான் இரட்டை அடுக்கு மின்சார பேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? செகண்ட் கொஸ்டின் கவனிங்க. அக்கா படை திட்டத்தை தொடங்கிய மாநிலம் எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இது கர்நாடகா இருக்கு இல்லையா? ஸோ கர்நாடகா மாநிலத்துல தான் அக்கா படை அப்படிங்கிற ஒரு திட்டத்தை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஓகே. தேர்ட் கொஸ்டின்ஸ் கவனிங்க. 2026 ஆஸ்கார் விருதுக்கு பரிந்துரைக்கப்பட்ட தமிழ் திரைப்படம் எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின்ஸ். ஏன் அப்படின்னா டூரிஸ்ட் ஃபேமிலி தான் செலக்ட் பண்ணியிருக்காங்க. டூரிஸ்ட் ஃபேமிலி அப்படிங்கிறது சசிகுமார் அவர்கள் நடிச்ச ஒரு தமிழ் திரைப்படம். ஓகேவா? ஸோ ஃபோர்த் கொஸ்டின்ஸ் கவனிங்க. 2025 ஆண்டிற்கான ஐநா பொதுச் செயலாளர் விருதை பெற்றவர் யார்? சுவாதி சாந்த் குமார் அப்படிங்கிறவங்க தான் 2025 ஆண்டிற்கான ஐநா பொதுச் செயலாளர் விருதை பெற்றிருக்காங்க. ஓகேவா? ஸோ ஃபைனல் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் 5வது கொஸ்டின். ஆரளம் பட்டாம்பூச்சி சரணாலயம் எந்த மாநிலத்தில் அமைந்துள்ளதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ பட்டாம்பூச்சிக்கு அப்படின்னு முதலா சரணாலயம் அமைத்த மாநிலம் எதுன்னு கேட்டா கேரளா தான். ஓகேவா? ஸோ இந்தியாவிலே முதலா ஆரளம் பட்டாம்பூச்சி அப்படிங்கிற ஒரு சரணாலயத்தை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இது டிஎன்பிஎஸ்சில ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்கலாம் கரண்ட் அஃபேர்ஸ் சம்பந்தமா. ஓகே, தேங்க்யூ. முடியாதது ஒன்றுமே இல்லையே, படியாக்கலாம் தனிகளின்